கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 4:3. ஃபர்ஸ்ட் ஜான் 4:3. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அதாவது 2வது வசனத்தில் என்ன சொன்னாரு? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கு. அதனுடைய அடுத்த பக்கம் என்ன? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. ஆனால் அந்த ஆவிக்கு பேர் என்ன? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து யோவான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம 1 யோவான் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 18வது வசனத்தில் பார்க்குறோம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே நாம் கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். என்ன, இவங்க யாரு? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்று அறிக்கை பண்ணாது. ஏன்னா 2 யோவான் முதல் ஒரு அதிகாரம் தான், அதில் 7வது வசனம் பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். அதாவது கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லாமே என்ன? அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக தெளிவாக யோவான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது 2 தெசலோனிக்கே 2வது அதிகாரத்தில் நிறைய காரியம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதில் விசேஷமாக 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் பார்க்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. யாரு? அந்தி கிறிஸ்து வருவான். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் இதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவன் வருங்காலத்தில் என்ன தடை செய்கிறவர் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த அந்தி கிறிஸ்து அவன் என்ன பண்ணுவான்? சாத்தானுடைய செய்கையின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் செய்து ஜனங்களை வஞ்சிக்கக்கூடியவனாக இருப்பான். அதனால நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த அந்தி கிறிஸ்து ஆவி வரும்னு கேள்விப்பட்டீங்க. அது இப்பொழுதே உலகத்தில் இருக்குது. அது என்ன பண்ணும்? மக்களை வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல் அவர்கள் ஏதாவது ஒரு கட்டுக்கதைகளை, கற்பனை கதைகளை சொல்லி ஜனங்களை தங்கள் பக்கமாக இழுத்து அவர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம் நடைபெறும் என்பதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்தி கிறிஸ்து ஆவி வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னார். இப்போ நிறைய தலைவிரிச்சு ஆடுது. ஏன்னா இன்றைக்கு நூதனமான போதனைகள் அநேகம் உண்டாகிறது. எப்படி? உங்களுக்கு சாவாமையே கிடையாது, நீங்கள் சாகவே மாட்டீங்க, நீங்கள் எவ்வளோ காலம் வேணாலும் பூமியில் வாழணுமா வாழலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ கற்பனையாக அவங்க மனசில் தோன்ற ஏதாவது ஒரு கற்பனையான காரியத்தை சொல்லி எப்படியாவது உங்களுடைய காணிக்கையை வாங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முதலாவது சோதனை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தாரா? அவர் மனிதனாக இருந்தாரா? அவர் உங்களை போல என்ன போல பாடுகள் அனுபவித்து மரித்தாரா? அவர் உயிர் தெழுந்தாரா? இதை அறிக்கை பண்ணாத, மாம்சத்தில் உங்களை போல என்ன போல வாழ்ந்து அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார் என்று அறிக்கை பண்ணாத எல்லாமே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிகள். இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இது ரொம்ப முக்கியம்? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது என்ன? என்னை பின்பற்றி வா என்று சொல்லி சொன்னார். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தேவனாக இருந்து அவர் என்னை பின்பற்றி வான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, நீங்கள் தேவன், அதனால் உங்களால் வாழ முடியும், என்னால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர் என்ன சொல்கிறாங்க? நான் மனுஷன் தானே. இல்லை, நீங்கள் கிறிஸ்தவன்.
ஏன்னா கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், என்னை பின்பற்றி வான்னு. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன மாதிரி அறிக்கை பண்ணுறவனா இருக்கணும், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் என்று அறிக்கை செய்யக்கூடியதா. அதற்கு எதிராய் வருகிற எல்லாமே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. நாம் நம்மை சரியான முறையில் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் அந்தி கிறிஸ்துவனால் ஆண்டவரே இயக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, அதனால் நாங்கள் உம்முடைய சத்திய வசனத்தை இன்னும் நல்லபடியாய் கற்றுக்கொண்டு, ஆமாம் ஆண்டவரே, போலிகளை எளிதாய் அடையாளம் காணக்கூடிய ஒரு கிருபையில் எங்களுக்கு வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.